ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா எந்தவித சப்போர்ட்டும் கிடையாது. நேற்று எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி இருக்கக்கூடாது. சரி, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து எந்த சப்போர்ட்டும் கொடுக்காமல் இருந்து பார்க்கலாம். எத்தனை பேர் என்னென்ன பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சரி. ஏன்னா நம்ம வியூஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கள், இங்கே போங்க, இங்கே இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னா, அப்போ நம்ம அதை கேட்டு என்ன பண்ணுவாங்க, அதை அந்த பார்த்துட்டே பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட். நான் ஆல்ரெடி நம்ம ப்ரைம் குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் சொன்னேன், பாருங்கள் உங்களுடைய சொந்த நாலேஜ் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு துடுப்பாக மட்டும் அந்த ப்ரைம் குரூப் யூஸ் பண்ணிங்க. முழுக்க உங்களுடைய எஃபர்ட்டாக இருக்கட்டும். அப்படி இவ்வளோ வருஷங்களாக சொல்லிட்டு தான் வரேன். சரி, ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம், நிறுத்தி பார்க்கலாம். ஒரு நாள் நம்ம வேணும்னு ஆக்சுவலாக நிறுத்தி பார்க்கலாம். நிறுத்தி பார்த்து என்ன தான் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அப்படின்னா இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து அந்த சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நிற்கிறாங்க. அதாவது நான் இன்னும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 ட்ரேடில் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சா சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேயே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் பெட்டர். ஓகே, இல்லை சார், நான் வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பை மிஸ் பண்ணிவிட்டேன், பண்ண மாட்டேன். நான் இதே நான் ஃபஸ்ட்டு வாய்ப்பாக யூஸ் பண்ணுறேன். அதாவது 2வது வாய்ப்பையே நான் வெயிட் பண்ணி அடுத்த ஃபஸ்ட்டு வாய்ப்பாக யூஸ் பண்ணுறேன். இதில் எஸ்எல் கட் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அதில் முக்கால்வாசி 25% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கீங்க. ரைட், ஓகே, அது உண்மையாக போய் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்களா, அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து, சார் நான் ஓவர் ட்ரேடிங் பண்ணிட்டேன், எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த ஒரு வருஷமாக நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தேன், இந்த 6 மாதமாக மெயின்டைன் பண்ணியிருந்தேன், ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து என்னை கண்ட்ரோல் பண்ண என் கையை மீறி சில விஷயங்கள் நடக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், எனக்கு ரொம்பவும் இதுவாக இருக்குது, எனக்கு புரியல எனக்கு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ட்ரடே தவிர்த்துட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் போகலாம். அல்லது லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். கரெக்டான வாய்ப்பு வரும். அந்த பேஷன்ஸை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்ட்ரடேயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்து மேலே போகிற மாதிரியே தெரியும். ஓகே, ஆனால் மேலே போகாது. டக்குன்னு கீழே வந்து எஸ்எல் என்றைக்கு சைட்வேஸ் மார்க்கெட் வரும்னு யாராலே ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட் நேற்று வந்துடுச்சு. இதில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எத்தனை என்ட்ரி எடுத்தாலும் உங்களுக்கு எஸ்எல் உறுதி, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ 2 எஸ்எல்லில் நீங்கள் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஓகே, ஸோ இது போட பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் பாருங்கள், ஒரு 12 மணி 21 நிமிஷத்துக்கு கூட மார்க்கெட் பேஷன்ஸை டெஸ்டிங்மாக இருக்கும். இன்னும் வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா, எந்த வாய்ப்பு கிடச்சி, எங்கே பிரேக் அவுட் கிடச்சிச்சு, எதுவுமே இருந்ததில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட்டு பார்க்கலாம் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஆனால் இந்த ஸ்பூன் ஃபீடிங் வேலை தயவு செஞ்சு நிறுத்திங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே பார்த்து ட்ரேட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு, எனக்கு வந்து அப்பர் சைடு மூமெண்டம் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ரைட், ஓகே, ஆனால் எத்தனை வாய்ப்பு பார்க்கணும்? ஓகே, 1 அல்லது 2 தான். அதுக்கு மேலே வந்து வாய்ப்பு பார்க்குறது முட்டாள்தனம். ஏன்னா மார்க்கெட் என்றைக்கு சைட்வேஸ் போகுதுன்னு தெரியாது. அந்த டைமில் போய் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எக்ஸாம்பிள் சொல்லி எங்கெங்கே வாய்ப்பு கிடச்சிருக்கலாம் சார் பிரேக் அவுட்னா நம்ம என்ன மாதிரி எதிர்பார்த்துக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை காலையில் ஒரு பிரேக் அவுட் எடுத்திருந்தீங்க, இந்த இடத்துல சின்னதாக ஒரு மூமெண்டம் எடுத்திருந்தீங்கன்னா, இது மூமெண்ட் 1:2 பத்தலை சார், இதில் வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, இந்த இதில் வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ரைட், ஓகே, அப்போ அடுத்த வாய்ப்பு நம்ம பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு எங்கே பார்க்க போகிறோம்? ஸோ இங்கேருந்து ட்ராப் பண்ணி இந்த பிரேக் அவுட் பார்த்தோமா? சரி சார், இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன், இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டேன், இது வந்து டார்கெட் பத்தலை, 1:2 போல். ஆக்சுவலாக 1:2 போயிருக்கும், ஆனால் அது போதும் அப்படின்ற உங்களுக்கு மனநிலைமை வந்திருக்காது. ஏன்னா சின்ன லாபமாக தெரிஞ்சிருக்காது. இப்போது நம்ம இங்கேருந்து ட்ரா பண்ணி காமிக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருந்தோம், கொஞ்சம் ப்ரைஸ் மேலே போனோம், ஸ்டாப் லாஸ் தூக்கி மாடிஃபிகேஷன் பண்ணோம், 16 பாயிண்ட் எஸ்எல் வருது, கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்டா, இன்னும் கொஞ்சம் மேலே. நீங்கள் அவ்வளோ தூரம் டார்கெட் 1:2 வச்சா போதும் விடுங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் 1:2 எனக்கு முடியல சார், என்னால் இந்த ஸ்டாப் லாஸுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னப்போ அதை எடுக்காதீங்க. எனக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக, அது டார்கெட் வந்து சின்னதாக எடுக்காதீங்க. அல்லது எஸ்எல்ல மாடிஃபிகேஷன் பண்ணிங்க. இப்போ எஸ்எல் எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணோம் சார் இப்போ அப்படின்னா, மார்க்கெட் இது 1:2 வரல, அப்போ ஸ்டாப் லாஸ் இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணிங்க, இது கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணிங்க. கடைசி இங்கே வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆச்சா, அக்செப்ட் கிட்ட காஸ்ட் டு காஸ்ட் வந்து உங்களுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிங்க. இப்போ நமக்கு டார்கெட் வரல சார், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கீழே எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஏற்றுக்கு தான் ஆகணும், சிஸ்டமை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் வந்து இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதில் ஓவர் ட்ரேடிங் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, சார் நான் வந்து பிரேக் அவுட் டவுன் பார்த்தேன், இதெல்லாம் பிரேக் டவுன் பார்த்தேன், இங்கே பிரேக் டவுன் பார்த்தேன், அது மேலே போய் எஸ்எல் ஹிட் ஆச்சு. இப்போ ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்லேயும் டிசிஷன் எடுக்க தெரியல உங்களுக்கு. அப்போது நம்ம எந்த பக்கம் போதும் அதை ப்ரெடிக்ஷன் பண்ணணும். இப்போ மார்க்கெட் பிரேக் அவுட்டில் ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி
நான் வந்து இந்த சைடு நிற்கிறேன், அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுறேன், நான் வந்து சைடு வேஸ்க்கான பிளான் பண்ணுறேன், நான் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான பிளான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எங்கே நிற்கிறீங்கன்றது தெரிஞ்சுங்க. மார்க்கெட் மேலே போனால் எங்கே நிற்கிறது, மார்க்கெட் சைடு வேஸ் பண்ணால் எங்கே நிற்கிறது, மார்க்கெட் கீழே பண்ண நிற்கிறது, 3 இடத்துல நிற்க விருப்பப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். அது அந்தளவு சான்ஸே கிடையாது, முடியவே முடியாது. நான் ஒரே டைரெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்றப்போ உங்களால் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் டவுன் சைடு நிற்கிறேன் அப்படின்றது நீங்கள் மார்க்கெட் டவுன் சைடு வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வேலை, மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குதுன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அங்கேயும் போய்ட்டு இங்கேயும் போய்ட்டு 2 இடத்துலையும் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றது அவ்வளோ சேஃபாக இருக்காது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இது வந்து முக்கியமான விஷயம். இது நான் தேவையில்லாத எதுவும் பேசலை, இது வந்து முக்கியமான விஷயம். அதில் தான் டாபிக். அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு நம்ம இன்றைக்கி நிஃப்டி அப்டேட்டை பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்புக்கு பாருங்கள், விழுப்புரம் தான், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ரைட்டுங்களா? சரி, ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் அப்படின்றது எப்படின்னா, இது வந்து நம்ம ப்ரைம் இது வந்து ஃப்ரீ இது. ஸோ ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம ஷேர் பண்ணுவோம். இது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது ப்ரைம் குரூப் அப்படின்றது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். அது இப்போதைக்கு எந்த கிளாஸ் கோர்சஸ் எதுவும் கிடையாது, எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம். ஏன்னா இது மக்கள் வந்து ஒரு சில வந்து தவறாக மிஸ்கைட் பண்ணி அது குயிக்காக மணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வந்து கலந்துக்கிறீங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,636 இந்த சைட்வேஸ் ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ரைட்? சரி, இதில் நான் என்ன சார் பண்ணலான்னு இருக்கிறேன், நீங்களும் அதை என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட். நேற்று உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த 24,700 வரலும் ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம். ஓகே, ஒரு வேளை இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து மூமெண்ட் எடுத்து இன்றைக்கி சைட்வேஸ் மாதிரி மூமெண்ட் ஆகிடுச்சுன்னா சேம் கான்செப்ட் தான். எஸ்எல் வந்து ஃபஸ்ட்டு அல்லது 2வது எஸ்எல்லில் சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட்டில் உறுதியாக இருப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் என்னென்ன மார்க்கெட்டு கண்டினியூவாக சைட்வேஸ் போன நாட்களும் உண்டு, நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஓகே, ஸோ 6ஆம் தேதியோட கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா அப்படியே சைட்வேஸ் மாதிரியே போகும். டக்குன்னு மேலே ஓப்படுறாங்க, இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த லோவும் ட்ரிகர் ஆகிட்டு திரும்ப அப்படியே மேலே போய்ட்டு இது மாதிரி போகிற நாட்களும் உண்டு. ஸோ அதனால் என்னென்னா மார்க்கெட்டு ஒரு வேளை இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா கூட இந்த 650 660 ரேஞ்சுக்கிட்டு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நான் அப்பர் சைடுக்கு அனுப்பலன்னு ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த 1-2 ஸ்டாப் லாஸ் ஆனாலும் அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்குது, அந்த ஸ்விங் லோவை பயன்படுத்திங்க. ரொம்ப பெருசாலாம் வந்து ஸ்டாப் லாஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது இதில். அப்போ டவுன் சைடு ப்ரெடிக்ஷன் எதுவும் கிடையாதா சார்னா, இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டவுன் சைடு ப்ரெடிக்ஷன் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு. அதனால நான் டவுன் சைடு போகல. ஏன்னா ப்ரைஸ் நல்லா ஒரு மூமெண்டம் போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 4ஆம் தேதி ஃபால் பண்ணாங்க, 4ஆம் தேதி கண்டினியூஷன் கொடுக்கல, ஃபால் பண்ணாங்க, கண்டினியூஷன் வந்து இது லோ உடச்சிட்டு கீழே வரல. அப்போ என்ன பண்ணாங்க, திரும்ப வந்து இங்கே பையர்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க, மார்க்கெட் இங்கேயும் பையர்ஸ் புஷ் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஏதோ ஒரு காரணம் வெயிட் பண்ணி மார்க்கெட் இதில் கொஞ்சம் கீழே வந்து அகைன் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு மொத்தத்தில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். 24,700 720 இந்த லெவல்லாம் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப்பில் நான் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? இதை வந்து உங்கள் கூட எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே சேம் அதே மாதிரி தான். ஏன்னா எல்லாத்துக்கும் வீடியோ அதை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் டைம் ஆகிட்டு இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு காலையில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் குயிக்காக ரெடி பண்ணலாம். ஒன்லி நிஃப்டி மட்டும் நான் உங்களுக்கு கூட இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி கூட சேம் அதே மாதிரி தான். இதில் வந்து அப்பர் சைடு ஆல்மோஸ்ட் இதில் ரன் ஆகிடுச்சு. இல்லை பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி கம்பெனி விட இதில் அப்பர் சைடுக்கான பிரேக் அவுட் கொடுத்து நல்லா மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் நிஃப்டி மூவ்மெண்ட் ஆகல, அதெல்லாம் மாட்டிக்கிச்சு. ரைட்டுங்களா? சரி, இதில் ஒரு வேளை நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா இந்த இதில் 57,900 கிட்டே ஒரு திரும்ப வந்து சின்னதாக ஒரு அப்மூவ். ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.